Hi viewers, இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான ingredients 3 பெரிய வெங்காயம், 5 வந்து பழுத்த தக்காளி, 200 grams பன்னீர், காஷ்மீரி chilli powder, normal chilli powder, garam masala. பன்னீர் வந்துட்டு சின்ன சின்ன கியூப்ஸா இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. கொஞ்சமா ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே வந்துட்டு பூண்டும் இஞ்சியும் வச்சிருக்கேன். நம்ம மற்ற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பன்னீர் கியூப்ஸ், ஒரு 2 ஸ்பூன் பட்டர், சாப் பண்ணி வச்ச டொமேட்டோஸ், கேஷ்யூஸ், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம். ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், பூண்டு, வரமிளகா, இஞ்சி இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ஆனியன்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் வந்துட்டு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல கலர் வரும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இதை அரைக்கும் போதே வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மசாலா பண்ணும்போது நம்ம நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளெண்டரில் போட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பட்டர் போட்டு ஒரு பே லீஃப் 2 கிராம்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, இதில் இருக்கிற தண்ணியே போதும். இதை நல்லா வந்துட்டு ஆயில் வெளியே வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். பாருங்கள், ஆயிலெலாம் கொஞ்சம் செப்ரேட் ஆகி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி போடுறேன். ரொம்ப போட வேணாம், இது ஒரு மைல்டு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் போடுறோம். கரம் மசாலா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆனதையும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்திக்கலாம்.
இப்போ நம்ம பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் வந்துட்டு சும்மா ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். ரொம்ப நேரம் நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு நல்ல க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. இப்போ பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ க்ரீமியாக திக்காக இருக்குங்க. ஸோ இவ்வளோ தாங்க, நம்ம வீட்லேயே டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கூட கடைசியில் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிடலாம். இதுக்கு வந்துட்டு பட்டர் நான், சப்பாத்தி இதெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.